ஜோசியரே, ஜோசியரே, என்னாச்சு? என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க. ஜோசியரே, என்னாச்சு? ஜோசியரே, ஜோசியரே, என்னாச்சு? எழுந்திருங்க. ஜோசியரே. விவேக், நீ உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுப்பா. இவரை சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிடல் ஓகே, கூட்டிட்டு பெரியம்மா. சீக்கிரம் பண்ணு. லக்ஷ்மி என்னை விட்டு போற ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயம் எனக்கு 1000 தடவை ஞாபகப்படுத்துது. லக்ஷ்மியோட காதலுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். மனிஷா, என்ன செய்யற நீ? ஏய் மனிஷா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கோவத்தையும் வேகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வை, இல்லைன்னா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். காட், மித்ரா தான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தேன். மித்ரா தான் என் உலகம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த மித்ரா என் காதல மதிக்காம தாலி அந்த லக்ஷ்மி கழுத்துல கட்டியிருக்கான். இது எல்லாத்தையும் மறந்துட்டு வாழணும்னு எனக்கு எப்படி தோணும்? ஒவ்வொரு நிமிஷமும் அந்த லக்ஷ்மி மேல எனக்கு கோபம் அப்படியே பொங்கிட்டு வருது. ஒவ்வொரு நொடியும் எனக்கு அந்த லக்ஷ்மியை எப்படியாவது கொல்லணும்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. மனிஷா, லக்ஷ்மி மேல எனக்கும் ஒரு விதத்துல கோவம் இருக்கு. ஒழுங்கா இருந்த என் பொண்ணு இப்போ எல்லாருக்கும் மத்தியில ஒரு கேள்விக்குறியா நிக்கிறா. அப்பாவி மாதிரி இருந்த என்னுடைய பொண்ணு செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறா. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லக்ஷ்மி தான். 4 செவத்துக்குள்ள இருந்த விஷயத்த இப்போ 4 பேருக்கு முன்னாடி அந்த கல்யாண மண்டபத்துல என் பொண்ணே சொல்ற மாதிரி செஞ்சுட்டா. அந்த லக்ஷ்மி மேல எனக்கு உன்னை விட அதிகமான கோபம் இருக்கு மனிஷா. ஆனா அந்த கோபத்தை தீர்த்துக்க வேண்டிய வழி இது கிடையாது. அந்த கோபத்தை எப்படி தீர்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. தேங்க்ஸா. எதுக்கு? வாழ்க்கைங்கிறது சந்தோஷம், துக்கம், சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில முன்னேறது, இதுதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கைனா தியாகம் செய்யறது, இன்னொருத்தங்களை பத்தி யோசிக்கிறது, நமக்கு பிடிச்சவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டா என்னனாலும் அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அண்ணா ரைட்ல போற? நோ, இன்னைக்கு இந்த டீலை முடிச்சு விட்டேன்னா. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சஞ்சனா எங்க கூட இருக்கான்னா அதுக்கு நீதான் காரணம். அவளோட உயிரை காப்பாத்துன, அவளோட வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு நீ பழிய சுமந்துகிட்ட, எவ்வளவோ அவமானங்களை தாங்கிக்கிட்ட. இதையெல்லாம் நந்தன் குடும்பத்துக்காக செஞ்சிருக்கேன். ஆனா கடைசி நேரம் வரைக்கும் என் மனசு மாறாம மனிஷாவோட கழுத்துல நான் தாலி கட்டி இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? நீங்க மனிஷா கழுத்துல தாலியை கட்ட மாட்டீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்.
அது எப்படி? நீங்க என்ன கூப்பிட்டு கோவமா திட்டும் போதே எனக்கு தெரியும். முகூர்த்த டைம்க்கு கரெக்டா நீங்க என் கழுத்துல தான் தாலி கட்டுவீங்கன்னு நினைச்சேன். இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி இருந்த? இங்க பாருங்க, என் மேல வெறும் கோவம் மட்டும் இருந்திருந்தா நீங்க என்ன கூப்பிட்டு திட்டி இருக்கவே மாட்டீங்க. என்ன கூப்பிட்டு வச்சு திட்டி இருக்கீங்கன்னா என் மேல கோவம் மட்டும் இல்ல, அதை விட 10 மடங்கு என் மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னு தெரிஞ்சது. நீ வெளிய அப்பாவி மாதிரி தெரியவ, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நீ என்னை விட பயங்கரமாவே யோசிக்கிற. ஆனா இப்போ ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். நீங்க கோவப்படும் போது எந்த அளவுக்கு அழகா இருந்தீங்க தெரியுமா? ஐயோ உண்மைதாங்க. நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதும் என்ன செய்யறதுன்னே தெரியாம கவலையில இருந்தீங்க. அதுவும் என் மேல ரொம்பவே கோவப்பட்டீங்க. அப்ப உங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தீங்க. அப்படியே முத்தமே கொடுக்கலாம் போல இருந்தது. அப்படின்னா நீ அப்பவே முத்தம் கொடுத்திருக்கலாமே. அந்த முத்தத்திலேயாவது என்னோட கோவம்லாம் கரைஞ்சு போயிருக்கும். அப்படி கொடுக்கற நிலைமை வந்தா ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அது சரி, ஃபார்ம் ஹவுஸ்க்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் ரொம்ப தூரம் காட்டுது லக்ஷ்மி. ஆனா பக்கத்துல நீ இருக்கையில தூரம் தெரியாது. வேலை முடிஞ்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். லக்ஷ்மி போலாம். ஒரு நிமிஷங்க. என்னங்க, என் பேச்ச கேளுங்க. நம்ம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். அவன் சொன்னதை கேட்டு பயந்துட்டியா? இப்படி எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவும் செய்யவும் முடியாது, எங்கேயும் போகவும் முடியாது. அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக டேட் இந்த ஏற்பாடை பண்ணி நம்மளை அனுப்பி வச்சிருக்காரு. நீ என்ன லக்ஷ்மி, ஆபத்து வரப்போது ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க? போலாம், முதல்ல கார்ல ஏறு. அது இல்லைங்க, நான் லக்ஷ்மி முதல்ல உன்னை கார்ல ஏற சொன்னேன். ஏறு.